ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு கட் பீடு லோடிங் ஸ்டிச். கட் பீட் லோடிங் ஸ்டிச். போன கிளாஸில் நம்ம கட் பீடு அவுட்லைன் ஸ்டிச் பார்த்துருப்போம். இப்போ வந்து கட் பீட் லோடிங். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 லைன் போட்டிருக்கேன். நம்ம வந்து பீடு சுகர் பீடு லோடிங் பண்ண அதே மெத்தடில் தான் போட போகிறோம். நம்ம இதுவும் 2 லைன் போட்டுக்கோங்க. 2 லைனும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே ஈவனாக இருக்கட்டும். ஓகேவா? அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து கட் பீடு எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் கட் பீடு, ஏதாவது ஒரு கலர் இப்போ எடுத்துக்கோங்க. த்ரெட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்களும் காட்டன் த்ரெட் எடுத்துக்கோங்க. கலர் வந்து என்ன கலர்னாலும் ஓகே. இப்போ வந்து நம்ம பழகிறதுக்கு. ஆனால் ப்ளவுஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கிளாத் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பீடு என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் த்ரெட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் எண்டில் நாட் போட்டுட்டு பீட் நீடில் எடுத்திருக்கேன், அயன் நீடில். இப்போது ஏதாவது ஒரு சைட்லேருந்து இதை இப்படி எடுத்துக்கலாம். இந்த முக்கு இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்த சைடு இல்லைன்னா இங்கேருந்து நான் ஏதாவது ஒரு முக்கிலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பீடு லோட் பண்ணிவிட்டு லோட் பண்ணுறோம். இப்போ கிராஸில் பண்ண போகிறோம். கிராஸில் உங்களுக்கு எத்தனை பீடு போட்டால் ஓகேன்னு தோணுதோ அத்தனை பீடு போட்டுக்கோங்க. கிராஸில் தான் கண்டிப்பாக போடணும். இங்கே போட்டுட்டு இப்போ இங்கே இந்த இடம் நம்மளுக்கு காலியாக இருக்கா, அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல மறுபடியும் இங்கே கொண்டு வந்து மறுபடியும் ஒரு 2 பீடு அந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை பீடு போட்டால் ஓகேன்னு தோணுதோ அத்தனை பீடு போட்டுக்கோங்க. இப்போது இங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு பீடு போட்டால் ஓகே. அதனால் நான் இன்னும் ஒரு பீடு இதில் போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு வெளியே போகக்கூடாது. அதுக்குள்ளடி தான் நம்ம முடிச்சுக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சாச்சு. இப்போ வந்து மறுபடியும் அந்த லைன்லேருந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். மறுபடியும் லோடு ஏற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மூணு பீடாக போட போகிறோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு 3 பீடு போட்டால் ஓகே மாதிரி தோணுது. அதனால் நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெருசாக போட்டால் இந்த இது வந்து கொஞ்சம் வீதியாக கொடுத்தாக்கி நீங்கள் வந்து கூட ஒரு பீடு ஏற்றுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். இந்த அளவு பாக்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா லோடிங் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப விரிச்சிக்காமல் இந்த அளவு போட்டுக்கோங்க. த்ரீ பீட் எடுத்து நம்ம கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம். இவ்வளோந்தான். இங்கேருந்து போட்டு இதில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ரிட்டன் இங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கேருந்து தான் ஸ்டிச் பண்ணணும். இங்கேருந்து போட்டிருக்கீங்க. மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ரிட்டன் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து மறுபடியும் இங்கேருந்து தான் நம்ம மறுபடியும் பீட் போடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இங்கே இப்படி போட்டுட்டு மறுபடியும் இங்கே அந்த சைடுலேருந்து நம்ம லோடு ஏற்றிக்கக்கூடாது. இங்கே போடுறீங்களா, இங்கே வந்து லாக் போட்டுட்டு இங்கேருந்து மறுபடியும் பீட் எடுக்கக்கூடாது. இங்கே வந்து தான் நம்ம பீட் எடுத்துக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி கடைசி வரைக்கும் போட்டுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி யாராவது படிக்க விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து இது முடிக்க போகிறேன். கடைசியாக நம்ம எப்படி போட போகிறோன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடிக்கும்போது
இங்கேருந்து கரெக்டாக எடுத்து இந்த எண்டில் முடிஞ்சா, இந்த எண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு 2 பீடு போட்டால் ஓகே. நான் அதில் வந்து ஒரு 2 பீடு போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இது போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஷேப்பு போடலாம். நம்ம ஷேப் பார்த்திங்கன்னா, நான் ஒரு தாமரை பூ வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஒன்று வரைஞ்சி இந்த ஷேப்லேயும் போட்டுட்டு தனியாக வேறு ஒரு பிக்சர்லேயும் கண்டிப்பாக போடணும். இப்போது இது ஓகே. இதே மாதிரி ஒரு லைன் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதில் எப்படி போடனா, நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இங்கேருந்து இப்போ வந்து இதில் எல்லாமே சுற்றியும் ஜரி த்ரெட்டு வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 4 நீங்கள் வந்து பிக்சர் வரைஞ்சதை பொறுத்து போட்டுக்கோங்க. ஒரு 4 இல்லைன்னா 3 பீடு. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பீடு ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து தான் கண்டிப்பாக இந்த முக்கிலேருந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த முக்கிலேருந்து இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு 4 பீடு. அதுக்கப்புறம் அதில் எத்தனை பீடு போட்டால் உங்களுக்கு அப்படியே செட் ஆகுதோ அத்தனை பீடு கரெக்டாக அப்படி போட்டு இந்த மாதிரி போடுங்க. இப்போ இந்த சைடு இது ஓகே, இது முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தால இதில் போடும்போது என்ன பண்ணுறீங்க, இதுலேயும் அதே மாதிரி ஒரு 4 பீடு எடுத்து நீங்கள் 3 இல்லைன்னா 4 ஓகேவா, நீங்கள் பிக்சர் என்ன மாதிரி வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓகேவா. அப்புறம் இந்த சைடு எடுக்கும்போது இப்படி கண்டிப்பாக இந்த கார்னர்லேருந்து தான் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து போடணும். இங்கெல்லாம் இருந்து எடுத்து போடக்கூடாது. இங்கேருந்து நீங்கள் போடும்போது தான் அது வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி இதில் எல்லாம் போடுங்க. இந்த இதெல்லாம் முடிங்க. அதுக்கப்புறமா இங்கே வரும்போது இங்கே இந்த கார்னர் இங்கே இருக்கா, இங்கேருந்து போடக்கூடாது. கண்டிப்பாக இங்கேருந்து தான் போடணும். இங்கேருந்து போட்டு இங்கே முடிச்சுக்கோங்க. அப்புறமா இது வந்து நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா இங்கேருந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு லோட்டஸ்க்கான கலர் ஒரு லோட்டஸ் கலர் சூப்பராக ஒரு கலர் எடுத்துக்கோங்க. எடுத்து சூப்பராக போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.